வணக்கம். நம்ம பார்க்க போகிறது வந்து செவர்லெட் சைடில் இது வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதான் என்ன கம்பெனி செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம லான்ச் ஸ்கேனர் யூஸ் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன கம்ப்ளைண்ட் காட்டுதுன்ட்டு. அதுக்கு ஸ்கேனர் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்கேனர் வந்து ஸ்கேன் டைரெக்டாக போல், அதனால் நம்ம செவர்லெட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போக போகிறோம். இதில் மேனுவல் செலக்ட் பண்ணிக்கலாம். செவர்லெட்டு 2013 மாடல் செலக்ட் பண்ணிட்டு சைல் செலக்ட் பண்ணிக்கிறோம். கம்யூனிகேஷன் லோட் ஆகுது. ஓபடி செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் டிடெக்ஷன் கூட போகிறோம். இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூலில் P0322 இக்னிஷன் ரீசொல்யூஷன் சர்க்யூட் நோ சிக்னல் வருது. அது பெண்டிங்கில் இருக்குது. அதான் என்ன கம்பெனி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் போகிற சென்சார் போகிற ஒயர் வந்து கட் ஆகிருக்குது. அதனால தான் கிராங்க் ஷாஃப்ட் சென்சாருக்கு சிக்னல் போல். கிராங்க் ஷாஃப்டோட ஒயர் கட் ஆகிருந்தனால வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஒயரிங் கனெக்ஷன் முடிஞ்சதுக்கு திரும்ப ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்ட்ரோல் மோட் வந்து நார்மலுக்கு வந்துடுச்சு. இன்னும் வந்து டிடிசி கோடு வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. நம்ம ஒயரிங் செஞ்சு முடிஞ்சது அப்புறமேட்டுக்கு அது நார்மல் வந்திருக்கு. அதனால் ஒயரிங் கம்ப்ளைண்ட் இருந்ததுனால வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. டிடிசி வந்து செக் பண்ண போகிறோம். ஒரு டிடிசின்னு வந்துடுச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.